நிறைய டியூஷன் சென்டர்ஸ்க்கும் கோச்சிங் சென்டர்ஸுக்கும் என் குழந்தைய அனுப்பி படிக்க வச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் என் குழந்தையோட மார்க்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸா நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. உங்க குழந்தையோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணாம நீங்க எவ்வளவு பெரிய டியூஷன் சென்டருக்கும் கோச்சிங் சென்டருக்கும் பணம் கொடுத்து அனுப்பினாலும் உங்க பணத்தை கரியாக்க தான் போறீங்களே தவிர ஆக்சுவலா மார்க்கை இன்க்ரீஸ் பண்ண போறது கிடையாது. சோ உங்க குழந்தையோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றது ஒரு பேரண்டா நீங்க அவங்களோட ஆன்சர் ஷீட்டை பார்த்து கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்க குழந்தை ஸ்பெல்லிங்ஸால மட்டும்தான் மார்க் போக்குறாங்களா, இல்ல ஃபண்டமெண்டல் லாஜிக் புரியலையா, இல்ல என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் எக்ஸாம் ஹால்ல போய் மறந்துட்டு வர்றாங்களா, இல்ல படிக்கிறதே கஷ்டமா இருக்கா, இந்த மாதிரியான நிறைய விஷயத்த பேப்பரை பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. குழந்தைகிட்டயும் என்ன ஆச்சு அப்படின்றத நீங்க தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டான டெசிஷனை நீங்க எடுக்க முடியும். ஆக்சுவலி ப்ராப்ளம் அவங்களோட இன்எஃபிஷியன்சியால இல்ல, ஏதோ ஒரு இடத்துல அவங்க லேக் பண்ற அந்த ஸ்கில்லால மட்டும்தான். அந்த ஸ்கில்ல கரெக்டான டெக்னிக்ஸ் மூலமா நம்மளால ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிட முடியும். அதுக்குதான் ஸ்டடி டெக்னிக்ஸ் அண்ட் மெமரி டெக்னிக்ஸ் ஒவ்வொரு குழந்தையும் தெரிஞ்சிருக்கணும். இது நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டுமானதோ இல்ல ஃபெயில் ஆகுற குழந்தைங்களுக்கு மட்டுமானதோ கிடையாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த டெக்னிக்ஸை வச்சு படிக்கும் போதுதான் ஸ்டடீஸோட ஃபுல் எஃபிஷியன்சியோட அவங்க படிக்க முடியும். சோ இதை பத்தி டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்டடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த டெக்னிக்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டு என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னாலும் தாராளமா உங்களுக்கும் இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்க குழந்தையோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை நீங்க தாராளமா இன்க்ரீஸ் பண்ணலாம்.